சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மருத்துவமனையில் உயிரிழந்த பெண்ணின் உடலை வீட்டின் முன் மருத்துவமனை நிர்வாகம் போட்டு சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓமலூர் அருகே இந்திரா நகரில் வசித்து வரும் சக்திவேல், மங்கையர்க்கரசி தம்பதியினரின் மகள் பாக்யஸ்ரீ. இவர் சேலத்தில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவருக்கு கடந்த வாரம் உடல்நலக் கோளாறு ஏற்பட்டது. இதையடுத்து சித்தோட்டில் உள்ள ஹெர்பா கேர் தனியார் மருத்துவமனையில் பாக்யஸ்ரீ அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் மங்கையர்க்கரசி தனது தம்பியின் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்கவிருந்ததால் மருத்துவர்களின் ஆலோசனையை கேட்டுள்ளார். மருத்துவர்களும் பாக்யஸ்ரீ நன்றாக இருப்பதாகவும் பெற்றோர் சென்று வரும் வரை தாங்கள் பார்த்துக் கொள்வதாகவும் உறுதியளித்தனர். இதனையடுத்து சக்திவேலும் மங்கையர்க்கரசியும் திருமண நிகழ்ச்சிக்கு சென்று திரும்பினர். வீட்டுக்கு சென்ற அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. வீட்டு வாசலில் கூடியிருந்த கூட்டத்தின் நடுவே மகள் பாக்யஸ்ரீ உயிரிழந்த சடலமாக கிடத்தி வைக்கப்பட்டிருந்தார். அக்கம் பக்கத்தினரிடம் விசாரித்த போது மருத்துவமனையிலிருந்து உடலை கொண்டு வந்து போட்டுவிட்டு சென்றதாக கூறினர். நைட்டுல இருந்து போன் பண்ண சூப் குடிக்க 11:30 மணிக்கு சூப்பு குடிக்கிறான்னு சொல்றாங்க. காலையில 6:30க்கு போன் பண்ண நல்லா இருக்கா, தண்ணி இப்பதான் முடிச்சா, மசாஜ் பண்ணிட்டு இருக்கோன்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாப்பா வந்து அழுதுட்டே இருக்கிறாளாமா, நீங்க வானூர் வந்திருக்கா, அவளை அங்கே கூட்டிட்டு. எங்களுக்கு சந்தோஷமா போச்சு. 5 நாளா தூங்குற பிள்ளை அழுதுட்டு இருக்கான்னா சரியாயிட்டா, ரெக்கவரி ஆயிட்டான்ட்டு நாங்கள் இங்கே வந்தோம். அந்த அரை மணி நேரத்தில் ஆம்புலன்ஸில் கொண்டு போட்டு விட்டு போயிட்டாங்க சார். பாக்யஸ்ரீ கடந்த 5 நாட்களுக்கு மேலாக மருத்துவமனையில் உறக்க நிலையிலேயே இருந்தார் என அவரது பெற்றோர் கூறுவது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இதனிடையே மருத்துவமனை நிர்வாகத்தை தொடர்பு கொண்டபோது மருத்துவர்கள் உரிய விளக்கம் அளிக்கவில்லை என பெற்றோர்கள் கூறுகின்றனர். தங்களின் மகள் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் தீர்வு கிடைக்கும் வரை போராட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.